வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் பத்மா சுப்பிரமணியம் தந்தையார் சுப்பிரமணியம் அரங்கில் நடக்கும் தமிழ் இந்து தமிழ் திசை பத்திரிகை வாசிப்பு திருவிழாவின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் குமார் ராஜேந்திரன் அவர்களே, பொறுப்பாசிரியர் மரியாதைக்குரிய வி தேவதாசன் அவர்களே, லிஸ்பன் குமார் அவர்களே, இன்பராஜ் அவர்களே, அன்புக்குரிய நண்பர் முகமது காசிம் ஆனிஸ் அவர்களே, இந்த கல்லூரியின் கல்வி கற்கும் மாணவிகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசிப்பு திருவிழா இன்றைக்கு அவசியமானது. குறிப்பாக இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது கைபேசியில் ஏதோ உண்மையில்லாத செய்திகள் பார்த்து உண்மை என்று நம்புகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது. மெத்தப்படித்தவர்கள், அறிவு சார்ந்த மக்கள் இன்றைக்கு பத்திரிகை துறையில் மட்டும்தான் இருக்க முடிகிறது. வேற எந்த துறைக்கு போக முடியாது. அரசியலில் நான்லாம் கிட்டத்தட்ட 54 வருஷம் அரசியல் இருந்திருக்கேன். என்னையால என்னுடைய பையன் தூக்குறவங்க, விமான நிலையத்திலோ ரயில் நிலையத்திலோ எனக்காக காத்திருந்தவர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், நான் எப்போதும் இதே மாதிரி ஒரு மேடை பேச்சாளராக தான் இருக்கிறேன். இன்றைக்கு தகுதியே தடை. ஏன்னா எல்லாரும் படிக்கிறது இல்லை. இந்த வாசிப்பு திருவிழா இத்தனை பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பெரிய பெருமை. இந்த காலத்துல புத்தகத்தை திருப்பக்கூடாது, செய்தித்தாள்கள் படிக்கக்கூடாது. இந்த மொபைல் போன்ல வருது இணையத்துல, அதை பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க. நான் காலையில எந்திரிச்சு தினமும் 12 பத்திரிகைகள் படிக்கிறேன். எக்கனாமிக் டைம்ஸ், ஆங்கிலம், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதாவது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் குரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தமிழ் திசை இந்து, தினமணி, தினமலர், தினத்தந்தி, பினான்சியல் டைம்ஸ் இவ்வளவு படிக்கிறேன். அது போக மத்தியானம் வீட்டுக்கு போனா தபால்ல ஹிந்துஸ்தான் டைம்ஸும் பயோனியரும் டெல்லியில இருந்து வரும். அப்படி படித்தால்தான் எனக்கு அன்றைக்கு நாள் திருப்தியான நாளாக இருக்கும். இன்னைக்கு யார் பத்திரிகையில படிக்கிறது? அரசியல் தலைவர்கள படிக்கிறது இல்லை, அமைச்சர்களே படிக்கிறது இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. பாரதி ஏன் பத்திரிகையாளர் இருந்தாருன்னா உயர்ந்தாரு? படிக்கிறது இல்லை. பத்திரிகை செய்யல. எடிட்டோர் என்ன சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு மாணவர்கள் நீங்க காலேஜுக்கு விரைவாக ஈவினிங் போய் படிக்கலாம், நடுப்பக்க கட்டுரைகள் படிக்கிறது இல்லை. இப்படியாக சூழ்நிலையில் ஒரு வருத்தமான நிலையில் நாம் இருக்கின்றோம். நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். என் தந்தையார் அன்றைக்கு ஆங்கில ஆட்சியில் ICS பாஸ் பண்ணினார். பதவிக்கு போக கிராம முன்சீப்பாக இருந்தா 3 கிராமங்களுக்கு. எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம், அதாவது கோவில்பேட்டை ஏகேஸ் குக்கிராமம். காலையில் தினமணி வரும். அப்போ தமிழ் திசையெல்லாம் இல்ல. திருநெல்வேலி இருந்து இது வரும், தினமலர் வரும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து வரும், தினமணி வரும். எங்களுக்கு இங்க ஹிந்து காலையில இங்க வர பத்திரிகை கிராமத்துக்கு 2:30 மணி பஸ்ல தான் வரும். கோவில்பேட்டை ட்ரெயின்ல இறங்கி அது பிறகு சுருட்டி எங்க தந்தையார் பேர் போட்டு எனக்கு 2:30 மணிக்கு பஸ்ல இறங்கும். எங்க வீட்டு தலையாரி வாங்கிட்டு வீட்டுல இருப்பாரு. இப்படி பத்திரிகையில படிக்க ஒரு ஆர்வம் வந்தது, அரசியல் வந்தது. AN சிவராமன் கட்டுரையை பார்த்தேன். அது எப்படியாவது ஒரு காலத்து தினமணியில் எழுதணும்னு நினைச்சேன். என்னுடைய கட்டுரை எழுதுறேன். முதல் கட்டுரை எனக்கு 75 என் கட்டுரை, நடுப்பக்க கட்டுரை 1975 எமர்ஜென்சி காலத்துல வந்தது. இப்படி படிக்கத்தான் அதனுடைய பெருமையும் அதனுடைய சுவையும் நமக்கு தெரியும். படிங்க, பாட புத்தகங்களை படிக்கணும், பொது புத்தகங்களை படிக்கணும். ஏதோ பரீட்சைக்கு மட்டும் படிக்கிறோம் என்று நினைக்காது. வாசிப்பு அவசியம். ஒரு மனித வாழ்வில் நேர்மை வேண்டும், அகண்ட பார்வை வேண்டும், தொலைநோக்கு பார்வை வேண்டும், ஆழ்ந்த வாசிப்பு வேண்டும். இதான் மனிதனாக்கும். அதுபோல நல்ல பண்புகள் வரும். வாசிப்பில் என்ன நல்ல பண்புகள் வராது. நேர்மை என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. வாசிப்பு, ஆழ்ந்த வாசிப்பு, வெறும் வாசிப்பு இல்ல, மேலோட்டம் ஆழ்ந்த வாசிப்பு. வாசிட்டு நமக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் வரும், ஆப்சர்வேஷன் வரும். இந்த வாசிப்பு பார்த்த உடனே இதுதான் பொருள், இந்த பொருளுக்கு மேல எப்படி அடுத்த கட்டத்துக்கு எப்படி இருக்கும், இந்த பார்வை எப்படி இருக்கும், நம்ம ஒரு ஆய்வு பண்ணணும். வாய்ச்சிட்டு நம்ம வாய்ச்சையோட அதுக்கு மேல ஒரு ஆய்வு நடத்தணும். நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஆய்வு நடத்தணும். இது அவசியம். ஆழ்ந்த வாசிப்பு, அந்த வாசிப்புக்கு கிடைத்த நம்ம கருத்துக்கள், மனதில் போய் இந்த கருத்துக்கள் மேல ஒரு ஆய்வு நடத்தணும். அப்படி இருந்தா தான்
வாசிப்பு இன்றைக்கும் நமக்கு அது ஒரு ஆரோக்கியமான நிலையை மனநிலை வாசிப்பு வந்து ஆரோக்கியமான மனநிலை. எப்படி சினிமா மெலோடி ஸ்பாட் அந்த காலத்துல 60-70 படிக்கிறோமே, நைட்ல கேட்கிறோமே, அது மாதிரி வாசிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு காலை எடுத்த உடனே 2 காபி சாப்பிட்டு அத்தனை நியூஸ் பேப்பரை படிச்சாதான் ஒரு மனிதனுக்கு அன்னைக்கு ஒரு தெம்ப கொடுக்க. எனக்கெல்லாம் இப்படிதான் நான் வாழ்ந்து வந்தவன். கிட்டத்தட்ட என்னுடைய எழுத்த படிக்க தெரிஞ்ச காலத்துல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு நினைவு 1950 இருந்து இந்த பத்திரிகையில பார்த்த உடனே முதல்ல அந்த லோகோவை பார்ப்போம். தினமணி 2 கொடி இருக்கும். ஹிந்துல காமுதேவி போட்டு இது வரும், தினமணில தாமரை போட்டு வரும். அதை பார்த்தாலே முதல்ல அதை பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து கூட்டி படிக்கிறது. இப்படித்தான் நாங்க எல்லாம் படிச்சோம். இதே மாதிரி என்னுடைய தினமும் கிட்டத்தட்ட இரவுல ஒரு 2 மணி நேரமாவது நான் படிப்பேன். அதே போல நம்ம துரைமுருகன் இருக்காரு, அமைச்சர் துரைமுருகன், அவர் அறிவாலயத்துக்கு வர அவரும் 1 மணி நேரம் படிப்பார். எனக்கு தெரிஞ்ச அளவுல வைகோ அந்த அந்த கூட்டங்களுக்கு போகும்போது என்னென்ன வேணுங்கிறது ஆழ்ந்து படிச்சுட்டு போய் பேசுவார். நான் பார்த்தல இப்படி பல ஆட்கள் நானும் பார்த்திருக்கேன். வாசிப்புல ராபி சேது பிள்ளை, வையாபுரி பிள்ளை, எப்படி தமிழ் பேராசிரியர் இருந்தாலும் அவங்களுக்கு வாசிப்பு இருந்தது. செய்தித்தாளோ புத்தகங்களோ வாசிப்பு இருந்தது. அதை இப்போ பாரதிய ஒரு பத்திரிகையாளர் சுதேஷ் பத்திரிகையாளர் அதை வைத்துதான் கவிஞராக வந்தாங்க. இப்படி வாசிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு அவசியம். இன்னைக்கு தமிழ் திசை, இந்து தமிழ் திசையில பல புத்தகங்கள் இன்னைக்கு வெளியாங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேல 200க்கு மேல வந்திருக்கு. எல்லா துறையும் இருக்கு. அறிவியல், வாழ்க்கை வரலாறு, அரசியல், இப்படி பல புத்தகங்கள். அதுல வந்தது ராஜாஜி, அண்ணா, கலைஞர், பெரியார், எம்ஜிஆர், இந்த 5 பேர் புத்தகங்களை பற்றி தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1955 இருக்கு. அதுக்கு முன்னாடி ஓமந்தூர்வாரை பற்றியும் குமாரசாமி ராஜாவை பற்றி ஒரு சின்ன நூலா கொண்டு தயவுசெய்து இந்து திசை கொண்டு வரணும். ஏன்னா அவங்க 2 முதலமைச்சர்கள் பிரிமியர், அன்றைக்கு பிரிமியர் தான் சென்னை ராஜதானியில கூப்பிடுறாங்க. முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க, பிரதமர் தான் சொல்லுவாங்க. ஓமந்தூரார் நேர்மையின் சிகரம், லஞ்சமா பக்கத்துக்கு போக முடியாது. ஒரு எலிசபெத் ராணி வர்றாங்க, அவரை வரவேற்க போகணும். சென்னை விமான நிலையத்தில் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் டைகி கட்டி நிற்கிறாங்க. இவருக்கு நல்ல இஸ்திரி பண்ண ஜிப்பாவோட வர்றாரு. 4 மணி பேசிட்டு வர அவங்க கேட்கிறாங்க, ஐயா இஸ்திரி போனா பிரிட்டிஷ் ராணி வராங்கயா, நமக்கு சுதந்திரம் கொடுத்தவங்க வராங்க. சீஃப் செக்ரட்டரி பேரு சரியா நினைவு. இந்த பாருங்கயா, நான் விவசாயி, நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன். ஒருவேளை இந்த ட்ரெஸ் கோட் தவறா இருந்தா நான் வரல, என் சார நீங்க வரவேற்பாங்க. இப்படிதான் நான் வர முடியும், பொய்யா வர முடியாது. அதே இதே காமராஜரும் பின்பற்றினார். சோவியத் நாட்டுக்கு போனார். இவ்வளவு ட்ரெஸ் பேண்ட் தைச்சுக்கிறீங்க, கால் தைச்சுக்கிறீங்க, சட்டை தைச்சுக்கிறீங்க, இந்த வேஸ்ட் தான், இந்த கலர் சட்டை தான். அப்படி போனதுதான் காமராஜர். அது ராஜபாளையம் குமாரசாமி ராஜா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நாட்டுக்கு கொடுத்தார். ராஜபாளையத்தில் 2 பக்கம் அவருக்கு அவ்வளவு சொத்துக்கள். ஒரிசா கவர்னராக இருந்தார். நேர்மையான தமிழ்நாட்டில் இந்த பேப்பர்ல 3வது பக்கம் பார்த்தா தமிழ் என்சைக்ளோபீடியான்னு வெளியிட்டாங்கன்னு சொல்லி அந்த சுதந்திர அறிவிப்பு ஒரு சின்ன செய்தி வந்திருக்க. அந்த என்சைக்ளோபீடியா உத்தரவு கொண்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா பண ஒதுக்குறது. கலைக்களஞ்சியம் பெரியசாமி தூரன் தலைமையில அன்னைக்கு பல பேராசிரியர் கலைக்களஞ்சியம் 10 தொகுப்பு. அப்பெல்லாம் டிடிபி எல்லாம் பண்ண முடியாது, இந்த மிஷினை தான் ஏற்றணும். அந்த நேரத்தில் பிழை இல்லாம 10 தொகுப்பை கொண்டு வந்தாங்க. கலைக்களஞ்சியம் அருமையான காலத்தின் கொடை, காங்கிரஸ் கட்சி கொடுத்த அந்த ஆட்சி கொடுக்கப்பட்ட கொடை. அதை ஓமந்தூரார் அன்னைக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு அவர் அறிவிக்கிறார். தமிழ் கலைக்களஞ்சியம் தமிழ்நாடு அரசு வெளியிட இருக்கின்றது சொல்லி அறிவித்தார், பணத்தை கொடுத்தார். அந்த கலைக்களஞ்சியத்தின் முதல் தொகுப்புக்கான ஏற்பாடுகள் குமாரசாமி ராஜா. அவங்க 2 பேரை பற்றி யார்? அந்த ஓமந்தூர் ரெட்டியார் முதலமைச்சர் எப்போ அவருடைய படம் சட்டமன்றத்தில் வச்சாங்க தெரியுமா? ஒரு 5-6 வருஷம் ஆடி இருந்தாங்க. இன்னைக்கு 2வது முதல்வர் குமாரசாமி ராஜா, நேர்மையின் சிகரம். அவர் தான் அணைகளை கட்ட பணம் ஊற்றுறாரு. அணைகளை கிட்ட சாத்தனூர் அணை, மணிமுத்தார் அணை என்று திட்டமிட்டது அன்றைக்கு குமாரசாமி ஓமந்தூர் ரெட்டியார்.
அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா படம் ஒதுக்குறார். அதுக்கப்புறம் அணைகள் கட்டப்பட்டன. காமராஜர் பிறந்தார். இதான் வரலாறு. இந்த வரலாறு யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது முதல் முதலமைச்சர் யாருக்கு தெரியுமா? அவ்வளவு நேர்மையின் சிகரம் அவர். அன்னைக்கு அவர் இல்லைன்னா ஹைதராபாத் பட்டேலோட நம்மோட இணைஞ்சிருக்கார். மெட்ராஸ் பட்டாலியன் போகுது ஹைதராபாத் போறது. நீ ஒழுங்கா இணையறியா, என்ன செய்ய போறன்னு மறுக்கிறாங்க. பட்டேல் உத்தரவு கொடுக்கிறார். ஓமந்தூர் ரெட்டியார் தன்னுடைய படைகளை அனுப்புகிறார். அன்னைக்கு பட்டாலியன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பட்டாலியன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். அதுக்கு பிறகுதான் அது பிடிச்சோம். அந்த வரலாறு தெரியுமா? ஓமந்தூர் ஹைதராபாத் இணைஞ்சிருக்காங்க. அது வேற ஒரு ஸ்டேட்டா இருக்கும், பாகிஸ்தான் மாதிரி. யாருக்கு வரலாறு தெரியும்? சர்தார் பட்டேல் இருப்பு மனிதர் ஒன்றுபடுத்தினார். எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி எல்லாம் பல விவகாரங்கள், வரலாற்று விவகாரங்களுக்கு நம்ம நாட்டு வரலாறு, நம்ம மண்ணின் வரலாறு நமக்கு தெரியும். எம்ஜிஆர் எப்படிப்பட்ட வல்லர், இந்த சத்யாசுடைய எம்ஜிஆர் எப்படிப்பட்ட வல்லர், என்.எஸ். கிருஷ்ணன் எவ்வளவு பெரிய நடிகர். அவர் கடைசி காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டார். தூங்கிட்டு இருக்காரு மருத்துவமனை. நம்ம இன்னைக்கு இருக்கிறதே ராஜீவ்காந்தி மருத்துவமனை தூங்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் ஒன்னும் தெரியாம போறாரு. தெரியாம போய் தலை அடிக்கிற பணத்தை வச்சுட்டு வர்றாரு. அது வாங்க மாட்டாரு. எவ்வளவுதான் மானம் உள்ளவர் கண்ணு வச்சுட்டு வர்றாரு. பிறகு அவர் எந்திரிக்கிறார். பார்த்தா பணம் கட்டுகள் இருக்கிறது மருத்துவ உதவிக்காக. கேட்கிறாரு, எம்ஜிஆர் வந்தாரா? கட்டு அவரை தவிர வேற வைக்கப்பட்டாங்களே கேட்கிறாரு. இப்படி எல்லாம் எம்ஜிஆருடைய பண்புகள் வெளியே தெரியாது. கலைஞரின் பண்புகளை நாம் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டு தலைவர் அது மாதிரி ராஜாஜி எல்லாம் சென்னைக்கு நமக்கு கிடையாதுங்க. ஆந்திராவுக்கு இந்தியை எதிர்த்தா, இந்தியை திணிக்காது, படிக்கிறது படிக்கணும் என்று சொல்லுவோம் ராஜாஜி. அவரை குள்ளுகள் பற்றினார்கள். கலைஞரை விமர்சித்தார்கள், அண்ணாவை விமர்சித்தார்கள், ஓமந்தூராரை விமர்சித்தார்கள், காமராஜரை விமர்சித்தார்கள். அப்படிப்பட்ட வரலாறு, பல வரலாறு நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் வரலாறு தெரியல, புவியியல் தெரியல, பொருளாதாரம் தெரியல. தமிழ்நாட்டில் எத்தனை விமான நிலையம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர் சொல்லுங்க. நான் சொல்றேன் அதையும் தாண்டி பல விமான நிலையம். நம்ம கும்மிடிப்பூண்டி பக்கத்துல சோலாபுரத்துல ஒரு விமான நிலையம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உளுந்தூர்பேட்டில் எத்தனை பேருக்கு விமானம் தெரியும்? நான் பொருளாதார ரீதியா பேசுறேன். அதுக்கு பிறகு எங்க ஊர் கயத்தார்ல கோவில்பேட்டில் விமான நிலையம் இருக்கு, செட்டிநாடுல விமான நிலையம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அடுத்து நான் போகணும் இல்ல. அது வரலாறு மட்டுமல்ல, பொருளாதாரம் தெரிஞ்சுக்கணும். நாட்டின் வளர்ச்சிக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு. இப்படி அறியாத பிரச்சனை எவ்வளவு இருக்கு. நதிநீர் பிரச்சனைகள். நாம் காவேரி, முல்லை பெரியார் மட்டும் தான் பேசுறோம். மொத்தம் 19 நதிநீர் பிரச்சனை நம்ம சிக்கல்ல இருக்கோம். கன்னியாகுமரியில் நெய்யாறு, எங்கள் நெல்லை மாவட்டத்தில் பச்சையாறு, கொடுமுடியாறு, அச்சங்கோயில், பம்பை, வைப்பார், சாத்தூர் வைப்பார் திட்டம். அடைவினைனா இருக்குது. கேரளாக்காரன் தண்ணி விட மாட்டாங்க. அந்த கேரளா முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தமே அந்த அணையை இடிக்க வந்தார். நெல்லை மாவட்டத்திற்கு அணையை இடிக்க வந்தார். அதுக்கு பிறகு செண்பகவல்லி சீரமைப்பு திட்டம், அதுக்கடுத்து சிறுவிழுப்புத்தூர் அழகரணி திட்டம், அதற்கடுத்து முல்லை பெரியார், எல்லாரும் தெரிஞ்ச முல்லை பெரியார், கொங்கு மண்டலத்துல ஆலியாறு, பரம்பிக்குளம், பாண்டியாறு, குண்டம்புலா, அமராவதி, பம்பாறு, சிறுவாணி, இதெல்லாம் கேரளாவோட. கர்நாடகத்தோட காவேரி எல்லாருக்கும் தெரியும். தென்பண்ணையாருக்கு தான் நடுவர் மன்றம் அமைச்சிருக்காங்க. ஒகேனக்கல் பிரச்சனை, அதாவது கர்நாடக மேட்டு பகுதி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி தாழ்வான பகுதி, அங்க கண்ணீர் குளங்களுக்கு அதையும் மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் கர்நாடகத்தோட பிரச்சனை. அடுத்து ஆந்திராவோட பொன்னியாறு, வடார்காடு, தென்னார்காடு அண்டைய மாவட்டங்களில் வருகின்ற தண்ணீர் தடுக்கப்பட்டது. பொன்னியாறு திட்டம். பொன்னியாறு யாருக்கா தெரியுமா? பாலாறு பிரச்சனை. இவ்வளவு அதே மாதிரி பழவேற்காடு ஏரியில நமக்கு ஆந்திராவுக்கு பிரச்சனை இருக்கு. இதுல யாருக்கு தெரியும்? பொருளாதார ரீதியா இதெல்லாம் படிச்சாத்தாலும் தெரியும். படிப்பு இல்லைங்க. நான் சத்தியமங்கலம் போயிட்டேன் சில நாட்கள் போய். கருத்திரமான தெரியுமான்னு கேட்டேன். அவர் சொந்த ஊரே எனக்கு தெரியாது. கருத்திரமன் யாரும் எதிர்கட்சி தலைவர் அண்ணா காலத்தில். இன்றைக்கு எப்படி உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருந்தாரோ அதே மாதிரி கருத்திரமன் அண்ணாவுக்கு எதிர்கட்சி தலைவர் தெரியாது. அந்த ஊர்ல அவர் கிட்ட 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், அரசியல் நிர்ணயிச்சவர் இருந்தார். அவர் தெரியாதுங்க. அந்த ஊருக்கான தெரியாது. கோவை கம்பன் கம்பராமாயணத்தை அப்படி அருமையாக எடுத்து வைப்பார். ஞானசுந்தரம் மாதிரி. கோவை கம்பன் கருத்திரமன். கோயம்புத்தூர் தெரியல. இதான் நம்ம ஈடுபாடு. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இன்னொன்னு சொல்றேன். விகேஎஸ் மேனன் ரோடுன்னு போட்டாங்க. விகேஎஸ் மேனன் ரோடு, விகே கிருஷ்ண மேனன் ரோடு. நேரு காலத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அந்த தெருவில் கோயம்புத்தூர் வச்சார்.
அது விகேஎஸ் மேன்னா யாருக்கு தெரியும்? விகேஎஸ் மேன் தெரு பேர் தான் சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தெரு. கிருஷ்ணமேனன் அருமையா ஆங்கிலத்தில் பேசுவார். ஏன் காஷ்மீரை நடுவர், அதாவது ஐநா மன்றத்தில் நேரு விட்டார் என்று சொல்றதை 24 மணி நேரம் பேசுறார். அவர் தான் அதிகமான பேசுறார் ஐநா சபையில். அருமையா ஆங்கிலத்தில் பேசுவார். லண்டன் நகரத்துல சுதந்திரம் வேண்டும் என்று அன்றைக்கு கர்ஜித்தவர் வி.கே. கிருஷ்ணமேனன். அவரை பற்றி யாருக்கா தெரியுதா? ஒரு முறை அண்ணா கிட்ட வந்தார். எம்ஜிஆரும் அவருக்கு சிபாரிசு பண்ணாங்க. 67 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற. எனக்கு இந்திரா காந்தி நேருவினுடைய குடும்ப நண்பர் தான். இந்திரா காந்தி எனக்கு லோக்சபா பம்பாயில் நிற்க வாய்ப்பு தரவில்லை, எனக்கு தென் சென்னையில் எனக்கு கொடுங்க என்று எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு அண்ணா வைத்தார். அண்ணா என்ன சொன்ன பண்போடு சொன்னார். மரியாதைக்கு கிருஷ்ணமேனன் அவர்களே, உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர், தமிழரை தவிர வேற யாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க முடியாது. அந்த நிலையில் நான் இருக்கின்றேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் எனக்கு பெரும் மரியாதை இருக்கிறது. இந்த செய்தியில கிருஷ்ணமேனன் இங்க வந்தார். பல கட்சிகள் அவர் ஆதரிக்க தயாராக ராஜாஜி சோதரா கட்சி ராஜஸ்தான் then the BSP SSP பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயணன் லோகியம் நான் உத்தரப்பிரதேசத்தில் இந்த செய்தியெல்லாம் இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டுல படிப்பு நிலைகள் ரொம்ப குறைஞ்சு. என்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்கணுமோ அன்னைக்கே நம்முடைய ஜனநாயக பண்புகள் இங்கே தமிழ்நாட்டு. ஓட்டு என்பது நம்ம உரிமை. ஓட்டு காசு வாங்கினா அது ஒரு கற்பு தன்மையில் கொண்டது ஓட்டுங்கிற ஓட்டு. அந்த ஓட்டு காசு வாங்கி நம்ம தான் பழகிட்டோம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? கடந்த 25 வருஷங்களா நான் அரசியல் பார்த்தேன். நான் காமராஜரோட அரசியல் பார்த்தவன். என்னை கோவில் பெட்டி தம்பி என்று அழைப்பான். கலைஞர் ராதா என்று அழைப்பார். மறுமலர்ச்சி திமுக வைகோ தோங்குவதற்கு நானும் காரணம். பிரபாகரன் என்னுடைய வீட்டிலே அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் பிடிக்காம இருந்தோம். 1977 87 வரைக்கும் எங்க வீட்டு இருந்தார். அப்போதான் வைகோவுக்கு அறிமுகம் வேலுப்பிள்ளை பிரபாகரன். என்னை அண்ணா தான் கூப்பிடுவார். நானு இந்த போட்லயே அவரோட பல தடவை பயணிக்கிறேன். இலகி அந்த நேரத்தில் அதுக்கு பாஸ்போர்ட் அது வரைச்சு. இப்படியான ஒரு பல சூழல்ல இருக்கிற தமிழர் விமணியா நீ தகுதி இல்லை, பலகற்பியா நீ தகுதி இல்லை, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் நீ தகுதி இல்லை என்று சொன்னார். இங்க என்ன நீங்கள் வெல்ஃபேர் ஸ்டேட் நீங்க எங்க பார்க்க முடியும்? திட்டங்கள் எப்படி வருகின்றன? பொருளாதார பண்புகளும் பொருளாதார கூறுகளும் தெரிய வேண்டும். வரலாறு எதுக்கு? வரலாறே வேண்டாங்கிறாங்க இன்னைக்கு ஒரு சிலர். வேறு வரலாறு இல்லை, இன்னைக்கு தான் போதுங்க. வரலாறு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு தயாராக முடியும். அது தப்பு பண்ணிட்டோ அது சீர் பண்ண முடியும். வரலாறு வேண்டாம் என்று அர்த்தம். ஜென்சிக்கு இன்னும் உரிமை இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் பழையதை கழித்தாலும் அது ஆவணமாக இருக்கும். இந்த ஆவணத்தை குப்பையில போட முடியாது. நீங்களும் அதுக்கு பழமையாக போறீங்க. அதனால வரலாறு என்பது முக்கியம். அந்த வரலாறை சரியாக ஆங்கில இந்தியோடும் தமிழ் திசையோடும் சரியாக மக்களுக்கு உணர்த்துகிறது. நடுப்பக்க கட்டுரை காவிரியில் என்ன பிரச்சனை, என்ன ஆட்சி, இவர் ஜீவாவா தச்சி ஜீவா எழுதுறாங்க தொடர்ந்து. இப்படி பல பேர். நான் கூட ஒரு என்னுடைய தொடர்ந்து எழுதுறேன். தொடர்ந்து நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன், நாளைக்கு இது சாப்பிட்டது இல்லை. அந்த காலத்தில் நான் பார்த்த காலத்தில் 47 இருந்து சுதந்திர வாங்க காலத்தில் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, இந்திய துணைக்கண்டத்தில் என்ன நடந்தது, உலகம் முழுவதும் என்ன நடந்தது, முதல் உலக போர் எப்படி நடந்தது, லீக் ஆஃப் நேஷன் ஏன் அமைக்கப்பட்டாங்க, அதுக்கு லீக் ஆஃப் நேஷன் அதை நிறுத்திவிட்டு ஐநா சபையை துவக்கிறார்கள். 2வது உலக போர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 58 வரைக்கும் எழுதியிருக்கேன். என்னைய பற்றி அப்புறம் கிட்டத்தட்ட சின்ன குழந்தை நான் என்ன இப்படி எழுதியிருக்காங்க. எனக்கு என்னன்னா தமிழ்நாடு அரசியலை அது படிக்கிறதுக்கு போர் அடிக்கலாம். பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்காது. ஒரு ரெக்கார்ட் பண்ணிடணும், பதிவு பண்ணிடணும். தமிழ்நாடு என்ன நடந்தது, அதே மாதிரி இந்தியாவில் என்ன நடந்தது, உலகத்தில் நடந்தது, எப்படி பெண்ணடி சூழப்பட்டார், என்னென்ன நடந்தது தொடர்ந்து. அப்படிதான் நான் கிண்டுவது வரைக்கும் 100 தொடர்ல எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 1958 வரைக்கும் முடிச்சிருக்கேன்.
எப்படா 47 தொடங்கி சுதந்திரம் பெற்றது. அதுக்கு பண்ணி எழுதவும் முடியாது. என்ன எழுதி முடிச்சிருக்கேன், அதே புத்தகமா வரும். தேவதாஸ் சார் சொன்னாரு. இப்படியாக நீங்கள் கல்லூரிகளில் படிக்கிறீர்கள். கல்லூரியிலே நல்ல லைப்ரரி இருக்கிறது பார்த்துருக்கேன். ஒரு உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போறது 1 hour குமார் சார் சொன்னாலே லைப்ரரியில உட்காருங்க, பேப்பர் படிங்க. பேப்பர் எடிட்டோரியல், ஆசிரியர்களுடைய குரல் என்ன, நடுப்பக்க கட்டுரை என்ன, வேற என்ன புத்தகங்கள், அதை பற்றி அவங்களும் சனிக்கிழமை அவங்களுடைய நடுப்பக்கத்துல என்னென்ன புத்தகங்கள், அருமையான புத்தகங்கள் சொல்லுவாங்க. முடிந்தால் அதை வாசித்து பாருங்கள். வாசிப்பு என்பது ஒரு ஆன்மா முக்கியம். வாசிப்பு இல்லைன்னா நீ மனிதன் அல்ல. ஏன் 6 அறிவு மனிதனுக்கு இருக்கு? நம்ம உணர்வுகளை தெரிந்து கொள்ளத்தான். அந்த உணர்வு எப்படி வருது? வாசிப்பின் மூலமாக. அந்த வாசிப்பு நமக்கு நிச்சயம் அவசியம் தேவை. ஆனா இன்னைக்கு மொபைல போட்டு இது மட்டும் எங்களுக்கு போதுங்க, இதை பார்த்துக்கிறது இல்லை. போராட்டங்கள் நடத்துங்க, அர்த்தமான போராட்டங்கள் நடத்துங்க, நாட்டுக்காக நடத்துங்க. ஒன்னே தவறு இல்லை. அது மாதிரி ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்க உரிமை உண்டு. அது மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்கி போட்டீங்களா, ஒரு கட்டத்துக்கு வருவீங்க. தயவுசெய்து ஓட்டு காசு வாங்கி ஓட்டு போடாம. அதை விட கேடு கெட்டது ஒண்ணும் கிடையாது. நான் 3 தடவை நின்று சட்டமன்றத்தில் நான் கொடுக்க மாட்டேன். நான் முடியாது, தோத்தாலும் பரவாயில்ல, பணம் கொடுக்கல. பூத்துக்கு மட்டும் தான் செலவு கொடுப்பேன். 3 தடவை செலவு கொடுப்பேன். இந்த ஊழியர்கள் பணியாற்றுறதுக்கு, தேநீர் சாப்பிடுறதுக்கு தான் பணம் கொடுப்பேன். ஓட்டுக்கு நான் காசு கொடுத்தது, அதனால 3 தடவை தோத்தேன். நான் தோத்தது எவ்வளவு? வெறும் 150 ஓட்டு, 200 ஓட்டு அப்படின்னு நான் நியாயமாக எனக்கும் ஓட்டு போட்டுட்டேன். ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு தான் நான் குறைவு. 89 வெற்றி பெற்றிருந்தா தமிழ்நாடு அமைச்சர், மின்துறையும் செய்தி விளம்பரத்துறையும் எனக்கு போட்டு வச்சிருந்தாங்க. கலைஞர் 89 கலைஞர். நான் தோத்த வெறும் 35-40 ஓட்டு தோத்தேன். அதனால என் பக்கத்தூரான சக்கரப்பூர் தங்கபுரி கிடைக்கும். அதெல்லாம் அப்பெல்லாம் மனசு வருத்தப்பட்ட அந்த வாசிப்பு, எந்த மனவழியும் இந்த வாசிப்பு உங்களை ஆஸ்வாசப்படுத்தும். நல்ல பாடல்கள், அந்த சினிமா பாடல்கள், இசையும் இந்த வாசிப்பும் ஒரு 9 மணிக்கு இருந்து 10 மணி வரைக்கும் பயன்படுத்துங்கள். உங்க உடல்நிலையே ஆரோக்கியமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் வராது, சங்கடம் வராது. வாசிப்பும் பாடல்களும் உங்களை ஒருநிலைப்படுத்தும், யோகா மாதிரி. அப்படியாக இந்த வாசிப்பை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வாசிப்பு ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த இந்து குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.